அனைவருக்கும் வணக்கம். குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகணம்னா என்ன? தலையில் இருக்கிற கணமா? இல்லை. தான் நான் என்று எப்பொழுதெல்லாம் உச்சரிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த தலைகணம் என்பது தானாகவே நம் தலையை போட்டு அழுத்த வந்தாச்சு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயுதேவனுடைய மகன் 2 பேர். ஒன்று பீமன், இன்னொரு அனுமன். இப்படி 2 பேருமே ஒருவருடைய மகனாக இருக்கும் பொழுது அவர்களுடைய இருவருடைய பலமும் எப்படி இருக்க வேண்டும்? சரிசமமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு முறை, அதாவது ராம அவதாரமெல்லாம் முடிவுற்று அதுக்கு அடுத்து வந்த கிருஷ்ண அவதாரத்திலே இருக்கக்கூடிய பீமன் ஒரு முறை தான் உலகிலேயே பெரிய பலசாலி என்று தனக்குத்தானே கர்வம் கொண்டான். அதை அறிந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஒரு கானகத்தில் சென்று ஒருவரை நீ சந்தித்து வர வேண்டும் என்று அனுப்புகிறார். அவர்தான் அனுமன். அனுமனை சந்திப்பதற்காக செல்கின்றான். ஆனால் அனுமன் யார் என்று பீமனுக்கு தெரியாது. அப்படி போகும் பொழுது அந்த பழியிலே அனுமன் அமர்ந்து கொண்டு அவருடைய வாளை நீட்டி வைத்து அமர்ந்து கொண்டிருக்க, பீமன் சென்றவன், ஏய் கிழவா, இந்த வாளை எடுத்து அந்த பக்கம் வை அப்படின்னு அலட்சியமாகவும் கர்வமாகவும் சொல்ல, அனுமன் சிரித்து கொண்டே பார்த்து பீமனை பார்த்து சொல்கிறார், நீயே அந்த வாளை எடுத்து வச்சுட்டு போப்பா அப்படின்னு. பீமன் தன்னுடைய பெரும் முயற்சியை கொண்டு அந்த வாளை தூக்கி பார்க்குறான். தூக்கவே முடியல. அவனுடைய மொத்த பலத்தையும் கொடுத்து பார்த்தா தூக்க முடியல. அப்போ பீமனுடைய கர்வம் அழிந்து போனது. ஒரு சாதாரண ஒரு வானரத்தினோடு இருக்கக்கூடிய ஒருவனுடைய வாளை கூட நம்மளால் தூக்க முடியலையேன்னு சொல்லி அப்படியே தன்னுடைய மொத்த கர்வத்தையும் அனுமனுடைய காலில் கொட்டிவிட்டு கேட்டான். தாங்கள் யார் என்று கேட்ட பொழுது சொன்னான், நீயும் நானும் சகோதரர்கள் தான், வாயுதேவனுடைய மகன் தான் என்று சொல்லும் பொழுது பீமன் கேட்டான், இவ்வளவு இருந்து கூட உங்களுடைய பலம் எனக்கு இல்லையே, ஏன் என்று கேட்ட பொழுது, என்னுடைய மொத்த பலமும் என்னுடைய பக்தியில் உள்ளது, உன்னுடைய மொத்த பலமும் உன் கர்வத்தால் அழிந்ததுன்னா. கர்வம் கொள்ளாத வரைக்குத்தான் நம்மளுடைய பலம் நம்மளிடம் இருக்கும். கர்வம் கொண்டால் நம்மளுடைய மொத்த பலமும் அழிந்துவிடும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நன்றி. அடுத்த பதிவில் காண்போம்.